10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய அதிக ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 hour பக்கம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1/2 hour கழித்து பார்க்குறப்ப ரைஸ் நல்லாவே ஊறிடுச்சுங்க. தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே ஒரு குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. கூடவே 3 மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு புதினா இலையை சின்னதாக பிச்சு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் மூடியை போட்டு ஒரு 7லிருந்து 9 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 9 விசிலுக்கு அப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரைஸ் சூடாக இருக்கிறப்பே மசிச்சு விட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 2 கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த ரைஸ் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.